அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஒண்ணும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சியில போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு, அதாவது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து அவர் கள்ளக்குறிச்சியில மாநாடு நடத்த போவதற்கு சம்பந்தமாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல போதை மற்றும் மது ஒழிப்பு இதில் ஒத்த கருத்துடைய எல்லோரும் வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அங்க பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநாட்டுக்கு வரலாமான்னு கேட்கும்போது, அதாவது யாராக இருந்தாலும் போதை அந்த மது ஒழிப்பு கொள்கையில் ஒத்த கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டியது நம்முடைய கடமை. எதிர்கால இளைய சமுதாயத்தை, சந்ததியினரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி, அதிமுக வருவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவ்வளவுதான். உடனடியாக திருமா அவர்கள் அதிமுகவில் துண்டு போடுகிறார் சீட்டுக்காக. திமுகவிடம் கூட்டணியை விட்டு விலகுகிறார். அதாவது திமுக கிட்ட பேரம் பேசுவதற்காக திருமா அவர்கள் இந்த நாடகத்தை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி, இந்த மூத்த ஊடகவியலாளர்கள், முக்காடு போட்ட ஊடகவியலாளர்கள் வரல வாயில, அதாவது மூத்த ஊடகத்தை சார்ந்தவர்கள், முக்காடு போட்ட ஊடகவியலாளர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்களை அப்படியே துப்பி வராங்கன்னு வச்சுங்களேன். இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்குள்ள நான் வீடியோக்குள்ள போகலாம்னு இருக்கேன். அதாவது தொழிலாளர் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த போது, மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை தமிழக அரசு வேலை நேரத்தை நீட்டிக்கிற அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை அங்கீகரிக்கும் போது, கூட்டணியில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுகவும் அதை பகிரங்கமாக எதிர்த்தது. அதனுடைய விளைவு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி தர்மத்தை மதித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் விட்டார். கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தோழமையோடு சுட்டி காட்ட முடியும், இந்த தவறு நடக்கிறது, இது நடக்கக்கூடாது அப்படி என்பதை. அதே போலத்தான் இந்த மது ஒழிப்பு அப்படின்னு வரும்போது நிச்சயமாக எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும். இந்த நிலையில் இப்படி பல பேர் பல கருத்து. எனக்கு என்னன்னா, பேரம் பேச போறாரு, திமுகவை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, திமுக மிரளுகிற கட்சியும் அல்ல, இன்னொரு அரசியல் கட்சியை மிரட்டுகிற எண்ணம் அப்படிப்பட்ட தலைவரும் அண்ணன் திருமா அவர்களும் இல்லை அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் இந்த பேரம் பேச போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே அவருக்கு பேரம் பேச தெரிஞ்சிருந்தா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி இருப்பாரு, குழந்தை பெற்றிருப்பாரு, வாரிசு உருவாக்கி இருப்பாரு, கோடி கோடியா பேரம் பேசி பணம் சம்பாதிச்சிருப்பாரு. இதையெல்லாம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையே இந்த சமூகத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் அவர் அப்படியே அர்ப்பணிச்சுட்டு, நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி என்ற ஒற்றை கொள்கையில் பாஜகவை, சனாதனத்தை எதிர்த்து சண்டமாருதம் செய்து கொண்டிருக்கிற அவரை பார்த்து, அது எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் பேரம் பேசுவதற்காக இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வருகிறது அப்படி என்பதே ஒரு மனசாட்சி அற்றவர்கள் பேசுகிற பேச்சுதான் அது. இரண்டாவது, சீமான் சொல்றார், அதாவது 2226 தமிழ்நாட்டினுடைய அதிபராக வரப்போகிற சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் திருமா அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வர வேண்டும், எங்க கூட சேர்ந்து போராட வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது, வெறுங்கரண்டி வச்சிருக்கிறவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம், ஆனா கரண்டியில எண்ணெயை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் ஆட்டணும். ஆக சீமானுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பணம் சம்பாதிப்பது, தன் குடும்பத்தை காப்பாற்றுவது. நீ என்ன வேணா பண்ணலாம் ராஜா, உன்னை கேட்கவும் ஆள் இல்லை. ஆனால் அண்ணன் திருமாவுக்கு எதிர்கால இளைய சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக அவர் அவருக்கு தெரியும் என்ன கொள்கை, என்ன கூட்டணி. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வரக்கூடியது, அது அந்த நேரத்தில் எடுக்கப்பட வேண்டியது. கொள்கை என்பது புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய, தந்தை பெரியாருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சிகள் இயங்கி வருகிறது. அவங்க அந்த கொள்கையை, மது ஒழிப்பு மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாநாடு. ஆனால் இதுல விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மிக சரியாக திருமா யாருக்கு வலை வீசுகிறார், யாருக்கு கொக்கி போடுகிறார், அவர் என்ன சம்பவம் செய்ய போகிறார் அக்டோபர் 2 அப்படி என்பதை முன்கூட்டியே உணர்ந்து இந்த மாநாடே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேருக்கு குழப்பமா இருக்கலாம், என்னையா மாநாட்டில் அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுது, அதுக்காக இந்த மாநாடே நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோவுடைய முக்கிய அம்சமே.
ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரிவேந்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த கல்லூரியில விடுதியில இந்த கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் கைப்பற்றப்பட்டது. இன்னும் பல இடங்கள்ல அந்த கல்லூரிகள்ல சோதனை நடத்தும் போது போதை வஸ்துகள் கையகப்படுத்தப்பட்டது தமிழக காவல்துறையால். அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த வகையான போதைப் பொருள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அதானி துறைமுகத்தில் இருந்துதான் அது வெளியில் வருகிறது. இப்படி மக்களை இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குகிற அந்த வேலைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது யார்? அந்த முகத்திரையை கிழிக்க போகிறார் அண்ணன் திருமா அவர்கள் அந்த மாநாட்டில். அது கூடவே தமிழகத்தில் மது ஒழிப்பு கொண்டு வாருங்கள் அப்படி என்று தன்னுடைய சக கூட்டணி கட்சியாக ஆட்சி செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அவர் கோரிக்கை வைக்க போறார். ஆக இந்தியா முழுக்க இந்த மது ஒழிப்பு வர வேண்டும் அப்படி என்பதுதான். இந்த போதைப் பொருள் எப்படி வருகிறது, யார் இதற்கு காரணம், அந்த அதானி போர்ட்ல இருந்து எப்படி வெளியில வருது அப்படி என்கிற பல தகவல்களை மேடையில் போட்டு உடைக்க போகிறார் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். இதையெல்லாம் தெரிஞ்சுதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாநாடு நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆக இது புரியாமல் நாங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள், முக்கண பத்திரிகையாளர்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு பத்திரிகையாளர்களுடைய பேரையே கெடுக்கக்கூடிய வகையில் பல பேர் பல விஷயத்த சொல்றாங்க. கேட்கும்போது நமக்கு அப்படியா அப்படின்னு இருக்கு. திமுகவும் விசிகாவையும் பிரிக்க வேண்டும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, காங்கிரஸ், இன்னும் இருக்கிற தோழமை கட்சிகளை பிரிக்க வேண்டும். காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையே இல்லை. அங்க மொத்தம் கட்சி 3 4 பிளவுபட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் சீமான் 8% வாக்குகள் வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜய் புதுசா உள்ள என்ட்ரி ஆகிறார். அவர் எவ்வளவு வாக்குகளை எடுப்பார்னு யாருக்கும் தெரியாது. இப்படி 4 முனை போட்டி, 5 முனை போட்டி இப்படி வந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது முக்கியமாக அங்கிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை விட்டு வெளியில் போக வேண்டும் என்று எங்க கட்சியிலேயே திமுகவிலே பல பேருக்கு ஆசை இருக்கு. பல பேருக்கு, அதாவது சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு. ஆனால் அவர்களுடைய ஆசை இந்த 10 ஆண்டு கால கூட்டணியில் நிராசையாக போனதுக்கு ஒற்றை காரணம் யாருன்னா தலைவர் தளபதியார் அவர்கள். அவருக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த உறவு, அது கொள்கை ரீதியான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய உறவு. ஆகவே தான் சீட்டு எனக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, கொள்கைதான் முக்கியம் என்று அண்ணன் திருமா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி சமரசம் செய்து கொண்டு, மக்களுக்காக சமரசம் செய்து கொண்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக சனாதனம் கால் ஊன்றாதபடி அவர் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி உடையும் சிதறும் அப்படி என்பதெல்லாம் பேசிக்கலாம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசி சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர இது நடக்க 100% வாய்ப்பே இல்லை. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வரும். சீட்டு பிரச்சனை இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். அண்ணன் அவர்கள் சில தொகுதிகளை உயர்த்தி கேட்பார். ஏன்னா கட்சி வளர்ந்துருச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது, வளர்ந்து விட்டது. அது சாதி கட்சி என்கிற ஒரு சாயத்தை அது மேல பூசப்பட்ட அந்த சாயத்தை முற்றிலுமாக மாற்றி இது சமூகத்திற்கான கட்சி, பொதுமக்களுக்கான கட்சி அப்படி என்கிற ஒரு இடத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது இதை எல்லாவற்றையும் அறியாதவரா தலைவர் தளபதியார் அவர்கள்? நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எண்ணிக்கையில் மட்டுமல்ல, தன் மனமாற அவர் சீட்டுகளை அள்ளி கொடுப்பார். ஆகவே அண்ணன் திருமா அவர்கள் மிரட்ட வேண்டிய அவசியமும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. இது ஒரு குடும்பமாக, ஒரு இயக்கமாக, மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு கூட்டணியாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி போயிட்டு. மதுவை அப்ப அண்ணன் திருமா அவர்கள் கோரிக்கையை வைக்கிறார். உடனடியாக முதல்வர் ஏன் மதுவை முழு விலக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி என்று கேட்டால், இந்த குடிப்பழக்கம் என்பது ஒரு சமூக நோய். இந்த சமூக நோயை ஒவ்வொரு தனி மனிதனும் தானாக உணர்ந்து திருந்த வேண்டும். மொத்தம் 3 வகையான குடிகாரன் இருக்கான். முழு குடிகாரன், முக்காடு போட்ட குடிகாரன், சோசியல் அதாவது சமூக குடிகாரன். அதாவது முழுசா குடிக்கிறவன் 24/7. இந்த முக்காடு போட்ட குடிகாரன் அவங்கதான் பல பேர் இந்த சீமான் மாதிரி ஆளுன்னு வச்சுங்களேன், யாருக்கும் தெரியாது, மறைமுகமாக குடிக்கிறவங்க. கல்யாணம் வந்தா குடிக்கிறவன், சாவு இருந்தா குடிக்கிறவன், சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் குடிக்கிறவன். இப்படி கணக்கு எடுத்து பார்த்தா குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு. இப்ப என்னையே எடுத்துட்டீங்கன்னா மது ஒழிப்பு வேண்டுமா வேணாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு கேள்விக்குறி என்கிட்டயும் இருக்கு. இப்படி தனி மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால்
எதையுமே சாத்தியமில்லை அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. அதை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் மதுவால் ஏற்படுகிற அந்த உயிரிழப்புகள், சமூக சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் மக்களுக்கு விளக்கி, இதை விட முக்கியமாக போதைப் பொருளை எப்படி உள்ளே வருகிறது அப்படி என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை தான் அண்ணா அக்டோபர் 2 அந்த மாநாட்டில் செய்ய போகிறார்கள். அவங்க செய்யறதால திமுகவுக்கோ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கோ எந்த மனக்கசப்பும் எந்த ஒரு வெறுப்புணர்வும் வரவும் வராது. என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, இந்த முதல்வர் அவர்களுடைய ஆசையோடு கூட இது நடக்கலாம் அப்படி என்று கூட எனக்கு பர்சனலா தோணுது. அது கூட்டி கட்சி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா மாநாட்டில் வச்சு செய்ய போறதே ஒன்றியத்தை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? ஆக ஒரு நேர்மையான மனிதன், ஒரு அரசியலை தூய்மையாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர், அவர் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னார். அவரு உங்களை வாங்க கூட்டணிக்கு நான் கூட்டாரு இல்ல. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு, பொதுமக்களுக்கான போராட்டம் என்பது வேறு. இப்போ நான் பொதுமக்களுக்கான போராட்டத்துக்காக தான் நான் போறேன். ஆக இந்த போராட்டத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் வாங்க அப்படின்னு தான் கூட்டாரே தவிர, வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஊடகங்கள், இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இதற்காகவே கைகூட்டு, அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுக்காகவே பல பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேர் கனவிலும் விசிகாவினுடைய தலைவர், என்றைக்கும் எங்களுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமா அவர்கள் மண்ணை அள்ளித்தான் போடுவாரே தவிர மக்களுக்காக அவர் எந்த முடிவையும் எடுப்பார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகமே மக்களுக்கு எதிராக நடக்கிறது என்றால் அந்த கூட்டணி எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய தைரியமான நேர்மையான ஒரு தலைவர் தான் அண்ணன் திருமா அவர்கள். ஆக கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும். நம்ம கட்சியிலே சில பேர் உள்ளடி வேலை பாக்குறாங்க. ஆக தோழமையோடு மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படி என்று அண்ணன் திருமா அவர்களை அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வழிநடத்தக்கூடிய தலைவர் தான் தளபதியார் அவர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, களம் 2026 திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்கிற அந்த போக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்துல தெரிஞ்சிருக்கும். ஆக களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் ரொம்ப லாபகமாக, தைரியமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள் நாங்கள், தந்தை பெரியாரின் பேரன்கள் நாங்கள் அப்படி என்கிற ஒற்றை கோட்பாட்டில் மீண்டும் களமாடுவோம். 2026 மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.